மோர் கமர்ஷியல் ஆடியன்ஸாக இருப்பாங்க ஒரு ஸ்டாருன்றவங்க. இன்னொன்று நம்ம சொல்கிற மாதிரி கதையின் நாயகன் அப்படின்வாங்க. ஒரு கதையின் நாயகன் அப்படின்னு இருக்கிறவங்க சண்டை போடுவாங்க. ஆனால் அந்த சண்டையை விட ஒரு ஹீரோ ஸ்டாரு சண்டை போடும்போது அவனுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஒரு விசில் அடிக்கணும் அந்த மொமெண்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்டாருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். எந்த இடத்துல அந்த ஒரு மாற்றம் பெரும்பாலும் உங்களுடைய கவனிப்பில் எங்கே நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல ஒரு நடிகனாக, ஒரு கதையின் நாயகனாக இருப்பவன் எந்த இடத்தில் அவன் நட்சத்திரமாக மாறுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மாஸ் ஆடியன்ஸை பிடிக்கிறது. இன்னொன்று வந்து இந்த சேவ் த கேட்டு மாதிரி தான். அவன் அடுத்தவங்களுக்காக என்ன பண்ணான் அப்படிங்கிறது. ஸோ தனக்காக பயங்கரமாக சண்டை போட்டான்னா ஆடியன்ஸுக்கு வந்து அது வந்து அவன் வந்து ஒரு ஹீரோ. எல்லோரும் தானே பண்ணுவாங்க. நமக்குள்ள கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்தால் நம்மளும் தானே கேட்போம் அப்படின்னு இருக்குன்னா அதுவும் நம்ம ஃபேமிலிக்கு. ஆனால் அடுத்தவங்களுக்கு நடந்தாலும் ஒருத்தன் இறங்கி கேட்பான் அப்படிங்கிறம்போது அது ஒரு கமர்ஷியல் ஹீரோவும் ஒரு ஸ்டாராகவும் மாறுறாங்க. அதுதான் வந்து ஒரு ஹீரோக்கும் ஆக்ஷன் ஹீரோக்கும் உள்ள வித்தியாசமாக நான் பார்க்குறேன். தரமான ஃபார்ம்லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், உறுதியான முதலீடு, உறுதியான நம்பிக்கை.